மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா, மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மணி தீபம் ஏற்றினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா, மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன்.
வந்தேன் சுமை தீருமம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாளும் தாயே உனை பாடி வேளை நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. நகர் தேடி வந்தேன் நலன் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மலடான மங்கை மடி மீது மகவை மகிழ்ந்தாட செய்த மகிமையின் தாயே. குருடானோர் உன்னை கரம் கூப்பி நின்றால் அருளாகி அவர்க்கு ஒளி தாரும் தாயே. அருளாகி அவர்க்கு ஒளி தாரும் தாயே. Graticaso, Camacho, Toridado, Macho, Gambari Bambari Bambari Dobravare, Dammaradagar Jeever Babarbi, Ucharagadar Bidarabo. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் எரிந்ததே. கனிகள் கித்திப்பா, கவிதை கித்திப்பா, அது அன்பை விட தித்திப்பா. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே.
கண்டதில்லை பாசத்தை உன் போலே. வேறெதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே. நெஞ்சுக்குள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே. நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே. இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடுமே. அன்பெனும் தெய்வம் ஏற்றிய வீடும் தெய்வத்தின் ஆலயம்தான். வீடு என்றால் மோட்சம் என்றால் வீடு கண்டோ நேசத்திலே. தக்க ஜுனு தக்க தாம் தாம் ததின தஜன தாம். தக்க ஜுனு தக்க தாம் தாம். Silence. அடேயப்பா. Skies are grey and cloudy. We are feeling blue. The skies are grey and cloudy, and we are feeling blue. You come to us like sunlight and make our dreams come true. Love is always there with us together. Feelings are forever and forever. அன்பினிலே அன்பினிலே ஆலயம் கண்டேனே. அண்ணன்களின் கைகளிலே தீபமும் நான் தானே. பாசத்திலே வாசம் தரும் பூவனம் நீதானே. தேசத்திலே ராகம் தரும் வீணையும் நீதானே. சிலர் வேதம் பாடலாம், சிலர் கீதை தேடலாம். நான் கண்ட வேதம் நான் கண்ட கீதம் அண்ணனின் வார்த்தைகள்தான். வானில் நிலா தேய்ந்திடலாம் பாசனிலா தேய்ந்திடுமோ. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே. கவிகள் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பை விட தித்திப்பா. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம். உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம். உடல் பொருள் ஆவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம். உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம். உடல் பொருள் ஆவியலம் கலையில் சங்கமம் சங்கமம். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உம கடலைக வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உம கடலைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம். உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம்.
கடலுக்குள்ள மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீது. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீது. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், அலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். அலான கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழகறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. அலால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையாது நிற்காது ஒரு போதும். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுமா பேசு. வணக்கம் வணக்கம் வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாவுடைய 90வது பிறந்த நாள். 90. ஆமா, இன்னைக்கு 90 வயது என்ன அம்மாவுக்கு. அம்மாவோட முகத்துல சிரிப்பு தெரியுது என்ன. சரி அம்மா, உங்களுக்கு முதல் இன்று 12 மணிக்கு யார் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தது? நன்றி. உங்களுக்கு இன்று நள்ளிரவு 12 மணிக்கு 90 வயது, அந்த வயது பூர்த்தி பட்டிருக்கிறது. முதலாவது யார் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது? யார் உங்களை கொஞ்சினது? யாரும் கொஞ்சலையா அம்மாவை? ஒருத்தரும் கொஞ்சலையோ?
கொஞ்சினாங்களா? சொல்லுங்க பேரை சொல்லுங்க. யாரு கொஞ்சினா? அப்படி பிள்ளைகளோட பேரை சொல்லுங்க பாப்போம். செல்வம், ஞானேந்திரன், பாக்கியன். சரி அம்மா, இன்றைய நாள் 90 வயது. அந்த 90 வயது பயணங்கள்ல இப்பயும் நீங்க இளமையா இருக்கிறீங்க. அன்று போல் இன்றும் அந்த இளமை உங்க முகத்துல தெரிகிறது அம்மா. சரி, இன்றைக்கு அம்மாவுக்கு நாங்க எங்க இருந்து வந்திருக்கிறோம்னு தெரியுமா? அம்மாவுக்கு நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்னு தெரியுமா? நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் கேட்டா சுமார் 39 கிலோமீட்டர் தூரம். அதாவது நாங்கள் வல்வெட்டி துறையிலிருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி உங்களுடைய சொந்த இடத்துக்கு நாங்கள் தேடி வந்திருந்தோம். காலை 9 மணிக்கு வந்த பயணம். இங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுற்றி வடமாக பார்த்து விட்டு நாங்கள் அந்த அம்மா உங்களோட வீடை தேடி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தேடி கண்டுபிடிக்க. அப்ப எங்களுடைய MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் விவிடில இருந்து தான் உங்களை தேடி உங்களுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய கிஃப்ட் வந்திருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நிறைய பரிசுகள் இங்கே வந்தோடனே நான் இந்த வாகனத்தை கண்ட பிறகு அள்ளி தந்துட்டாங்க, பரிசை கொண்டு போங்கண்டு. சரி அம்மா, உங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போறோம். ஒரு பெருமதிக்குரிய பரிசு ஒன்று காத்திருக்கிறது. ஒரு பெருமதியான பரிசு தந்திருக்கிறாங்க. ஒரு இந்த பாக்ஸ் எடுப்போம்மா, இந்த பாக்ஸை கொடுங்க அம்மாவுக்கு. ரைட், தூக்கி ரைட். அம்மா, அதுக்குள்ள முக்கியமான ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல. அதை ஓபன் பண்ணி பாப்போமா, அதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? ரைட் அம்மா, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அந்த மேல அந்த ரிபனை வடிவாயிடுங்க. ரைட், ஓகே. அம்மா கலட்டுறாளா? எங்க கைத்தாடு அம்மாவுக்கு இங்க ஒரு தடவை காணுங்க. ரைட், ரைட், பாப்போம். ரைட், எங்க பாப்போமா என்ன பரிசுன்னு பாப்போமா? ரைட், ரைட், அப்படியே இழுக்க மாட்டோமா? ரைட், பாருங்க, இழுங்க. ரைட், இழுங்க. ரைட், இழுத்து கொண்டிருங்க பாப்போம் என்ன வருதுன்னு பாப்போம். நீங்கள் போக கூடாது, அம்மாவுக்கு தான் தந்திருக்கு. ரைட், ஓகே, அம்மாவுக்கு தந்திருக்கு. அம்மா பாருங்கள், பாத்தீங்களா? ரைட், அம்மாவுக்கு தந்திருக்காங்க. இந்த பணப்பரிசு யாருமா உங்களுக்கு தந்திருப்பா? இந்த பணம் பரிசு இந்த எங்களுக்கான பெட்டி, அப்படி அழகான பெட்டி, நீல நிற பெட்டியில உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்டியை வந்து உங்களுக்கு பணம் யார் தந்திருப்பா சொல்லுங்க பாப்போம். இங்கெல்லாம் இங்க வந்திருக்கவங்க தான் இந்த பணம் எல்லாம் தந்திருக்கிறாங்க. யார் தந்தா? அம்மா நீங்க தான் சொல்ல போறீங்க. அம்மா யோசிக்கிறா, என்னடா யோசித்து கொண்டிருக்கிறா. ரைட், சரி, பரவாயில்ல. யார் தந்தான்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த பொன் மாலையோடு இந்த காசு மாலை உங்களுக்கு கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உங்களுக்கான 90 வயது பொதிக்கப்பட்ட இந்த கேக் உங்களுக்கு யார் செய்து தந்திருப்பா சொல்லுங்க பாப்போம். அம்மா யோசிக்கிறாங்க, கண்ணனால யோசித்து கொண்டிருக்கிறா. யோசிக்காம சொல்லுங்க. உங்களோட மகன்மார் இருக்காங்க, யாருக்கு தெரியல, மகளா பேர பிள்ளைகளா பேத்திகளா என்ன யாரோ இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த 90 வயது பிறந்த நாளுக்கு. நீங்க சொல்லுங்க பாப்போம். சின்னவன் சின்னவன் தந்திருக்கிறான். எந்த சின்னவன்? அவரோட பேரை சொல்லுங்க பாப்போம். இந்த கேக் உங்களுக்கு 90 வயதுகள் பூர்த்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, வல்வெட்டி துறையில இருந்து இங்க தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இவங்களை எல்லாம் கூட்டி கொண்டு சொல்லுங்க பாப்போம் யாரு தந்திருப்பா. அம்மா கதைக்கணுமே, அம்மா கதைக்க மாட்டாளே அம்மா. சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்லேட் கூட கிடைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆசையாக இந்த வயதுல சாக்லேட் போட நிறம் உங்களுக்கு அழகான சாக்லேட் இனிப்பா தந்திருக்கிறாங்க. இதை யார் தந்திருப்பா? என்ன அம்மா பேச மாட்டேது? பிறந்த நாள் ஆசையில அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கிறதோ? சொல்லுங்கம்மா, யார் தந்திருப்பான்னு. சரி கேளுங்க, நீங்க யார் தந்திருப்பான்னு கேளுங்க. நாங்கள் இல்ல. இதை அப்படியே கொண்டு போய் செல்ல உங்க கையில கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் நாங்க வந்திருக்கிறோம். ரைட், அம்மா யோசிக்கிறா. என்ன நீங்களா கொண்டு வந்தீங்க? அப்ப நீங்களா? இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. யார் கொண்டு வந்திருக்கிறது? ரைட், சரி, ஓகேம்மா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பரிசு தந்தது யாருன்னு கேட்டா
உங்களுக்கு 40,000 பெறுமதியான பண பரிசு தந்ததும் இந்த சாக்லேட் கூடை காசு பெட்டியெல்லாம் தந்தது யாருன்னு கேட்டா இந்தியாவில் இருந்து மகன் ரத்தினமும் மருமகள் அனுராதா குமாரி இந்தியா. இவங்க தான் இந்த உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மகத்துல ஒன்றையும் காணல, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்களாம்மா. நன்றி மட்டுமா? உங்களோட மகன் அங்க இருந்து அனுப்பியிருக்கிறார். சரியோ, மகனுடைய வார்த்தை நிறைய விஷயம் இருக்கிறது. 90 வயது என்பதை விட அந்த 90 மாதங்கள் 90 வருடங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கடைபிடித்திருப்பீங்க என்று எங்களுக்கு தான் தெரியும். அந்த மகன் அனுப்பியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாம்மா. தொடர்ச்சியாக நாங்க அடுத்து போறோம். வாங்க, இன்னும் ஒரு கையில இந்த கையில இருக்கு பரிசு. இந்த பரிசை கொடுங்க பாப்போம் அந்த அம்மா கையில. ரைட், இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கிறது. அம்மா பாருங்க, திறந்து பாருங்க. 30,000 இருக்கிறாண்டு என்ற கையில தந்திருக்கிறாங்க. இருக்குதா? 30,000 இருக்குதோ? 30,000 இருக்குதோ? அதுல பணம் இருக்குதா? இருக்கோ? பாப்போம், எடுங்க பாப்போம், எடுங்க பாப்போம். 30,000 பணம். ரைட், அம்மா எடுக்கிறானா? சரி, ஓகேம்மா, ஓகே. 10 எண்ணியாச்சு. ஓகே, ரைட், அதை வச்சுக்கொள்ளுங்க கையில். அது உங்களுக்கு தான் தந்திருக்கிறாங்க, யாருக்கும் கொடுக்க கூடாது. நீங்க தான் வச்சுக்கொள்ளணுமா? எனக்கு தருவீங்களோ? தருவீங்களோ எனக்கு? சரி, ரொம்ப நன்றி அம்மா. சரி, இன்னும் ஒரு பரிசு கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கான அம்மாவுக்கு. ரைட், என்லப்ல போடுறாங்க. அந்த பரிசு தந்தவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா, யார் அந்த பரிசு தந்தது? நீங்க தான் சொல்ல போறீங்க. அந்த கையில வச்சு கொடுங்களா. இந்த பரிசு யாரு உங்களுக்கு தந்தது? இந்த பரிசு தந்தது யாருன்னு கேட்டா ஆனந்தன் காஞ்சனா லெபனான்ல இருந்து தந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? என்ன அம்மா மனசுல ஒரு வார்த்தையும் காணல. 90 வயதுல இப்ப 16 வயது குமரி மாதிரி இருக்கீங்க தானே அம்மா? என்ன ஒரு அழகா இருக்கிறீங்க, என்ன ஒரு விடயமா இருக்கிறீங்க. ரைட், ஓகேம்மா, சந்தோஷம். உங்களுக்கு அது கிடைக்கப்படுது. இன்னும் ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. சத்தமா கதைங்க அவைய கேட்கறதுக்கு நீங்க சத்தமா பரிசு சொன்னாதான் இந்த குரல் வந்து எத்தனை நாங்களுக்கு கேட்கும் சந்தோஷம். சரியா? ரைட், ஆமா, அந்த காசை வச்சுக்கொள்ளும். அதை இங்கே வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ரைட். இப்ப இன்னும் ஒரு பரிசு கிடைக்கப்பட்டிருக்கு உங்க கையில. அந்த பாருங்க, தாராங்க. இங்க பாருங்க, வாங்குங்க. ரைட், திறந்து பாருங்க அதுல என்ன பரிசு இருக்குன்ற அப்படின்னு. ரைட், இந்த வாழ்த்து மடல் யாருமா தந்தது உங்களுக்கு? இங்கிட்டு காட்டுங்க பாப்போம். ரைட், வாழ்த்து மடல் யாரு தந்தது? யாரு தந்தது? சொல்லுங்க பாப்போம், யார் இந்த வாழ்த்து மடல் தந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மாவுக்கு மாட்டுக்கள் யாரு கொடுத்தது? உங்களோட பேர பிள்ளையான ஜெயராஜ் கொடுத்திருக்கார். ஐயா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, இன்னும் ஒரு பரிசு குழுவினர்கள் வந்திருக்கிறாங்க. ரைட், நாங்க போயிட்டு கொடுப்போம்மா பரிசு. ரைட், உங்களுக்கு தேடி வந்திருக்காங்க. சின்ன குட்டி தங்கை மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க. ரைட், அம்மாவுக்கு இந்த பரிசை கொடுக்க போறாங்கன்னு. சரி, பாப்போம், போங்க, கொடுப்போம் அம்மாவுக்கு. ரைட், இந்த பரிசு யார் தந்திருப்பாங்கன்னு நான் சொல்லுவோம். ரைட், வாங்கி கொள்ளுங்க. ரைட், இன்னும் ஒரு பரிசு கிடைக்கிறது. ரைட், இன்னும் ஒரு பரிசு தந்திருக்கிறாங்க. சரி அம்மா, இந்த பரிசு யார் உங்களுக்கு தந்தது? 3 பரிசு உங்களுக்கு கைகளை கிடைச்சிருக்கு. இந்த பரிசு யார் தந்தது? சொல்லுங்க பாப்பா. யார் தந்தது? இல்ல
கூட்டப்பள்ளியா? இல்லம்மா இது தந்ததுன்னு கேட்டா மெதிடிஸ் திருச்செல்வி அன்பளிப்பு உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. இங்க வந்து இந்த பரிசுகள் சிறுவர்கள் இந்த வயது 90 வயதுல உங்களுக்கு இப்படி ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. அம்மா வாழ்த்துக்கள். சரி, இன்னும் ஒரு வாழ்த்து எங்களுக்கு பரிசு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், இந்த பரிசை யார் தந்திருக்கிறதுன்னு கேட்டா இதை கொடுப்போம். சரி, அம்மாவுக்கு ஒரு பரிசு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், இந்த பரிசு உங்களுக்கு வடிவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பரிசு யாருமா தந்தது உங்களுக்கு? பாப்பம், பேரன் ஒருத்தன் தந்திருக்கிறா. யாரு தந்தது? இல்ல இல்ல. சரி, யார் தந்ததுன்னு கேட்டா ஜீவா தான் தந்திருக்காரு, உங்களுடைய பேர பிள்ளை. சரியாமா, வாழ்த்துக்களா. சரி, உங்களுக்கு 90 வயதை விட இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. ரைட், ஓகே, கிஃப்ட் வந்திருக்கு, கையில தந்துட்டாங்க. சரி, நம்ம போவோம் இப்படியே வீட்டா. சரி, இன்னும் ஒரு பரிசு இருக்கு. நான் அந்த பக்கம் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு யோசிப்பீங்க. பாப்பா, இந்த பரிசை எடுங்க, அவங்க கூட கையில வாங்க. நீங்க தான் எங்க வாங்க. ரைட், ஓகே, அப்படி அம்மா கையில கொடுங்க அந்த பரிசை. ரைட், ஓகே. அம்மா வச்ச கூடாது, அதை துறக்கணும், அதை துறந்து பார்க்கணும், அதுக்குள்ள என்ன கிடைக்குதுன்ட்டு பாப்போம். அம்மா ரைட், அம்மாவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ரைட்டு, ஓகே, என்ன இருக்குன்னு பாப்போமா. ரைட் ரைட், அதை கீழே வைங்களம்மா. ரைட், உள்பகுதியை பார்ப்போம். ரைட் ரைட், ஓகே. சரி அம்மா, இந்த பரிசு யார் தந்தது உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம், யார் தந்தது இந்த பரிசு? அழகான என்னம்மா? சந்தோஷம் சந்தோஷம், சரியா சொல்லிட்டாங்க. ரைட், இன்னும் ஒரு பரிசு காத்திருக்குது என் கையில, இன்னும் ஒன்று இருக்குது. ரைட், இதையும் கொடுங்கள். ரைட், அதை வாங்குங்களாம்மா. சரி பாப்போம், அதுக்குள்ள என்ன பரிசு இருக்குன்றது காட்ட மாட்டாங்களே. இந்த பக்கம் காட்டினா தான் பார்க்கலாம். திறக்கப்பட்டிருக்கிறது. மோதிரம் கிடைக்கப்பட்டிருக்குது. என்ன ஆமா, இந்த பரிசு யாரு உங்களுக்கு தந்தது? யாருமா? சொல்ல மேடம், நீங்க சொல்லுங்க பாப்போம் யாருண்டு. ரைட், இதை யார் தந்தான்னு கேட்டா சுதன். அவருடைய வந்து அஜந்தா குடும்பத்தினர் வந்து நாச்சுக்குடா உங்களோட பேர பிள்ளைகள் தந்திருக்கிறாங்க. எனவே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்க அம்மா சந்தோஷத்தை காணல. 90 வயதுல உங்களை மாலை மாலையாக உங்களை சோதனை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல. ரைட், சந்தோஷமாக இருக்கு. அம்மா, நாங்க கேக் வெட்ட போறோம். கேக் வெட்டுமா அம்மா? ரைட், ஓகே, கேக் வெட்ட போறோம். கேக் வெட்ட வரும். ரைட், 90வது வயது பிறந்த நாள் இன்றைய தினம் கேக் வெட்ட போறோம். ரைட், இன்னும் ஒரு பரிசு இருக்கா? இன்னொரு பரிசு கையில வழங்கப்பட்டிருக்கிறது. 90 வயதில். சரி அம்மா, இன்றைய தினம் பணத்தாலையும் நகைகள் அத்தனையுமே உங்களுக்கு சோதனையாக படைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய மகன்மார்கள் மற்றும் பேர பிள்ளைகள் மற்றும் எல்லோரும் இங்கு வந்து மிக ஒரு சந்தோஷமான நாள். 90 வயதை விட நீங்கள் இன்னும் 1000 வயது வரை வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதே மாதிரி இப்பொழுது நாங்கள் கேக் வெட்டுவோம். நம்ம ரைட், ஓகே, கேக் வெட்டுவோம்.
சூடித்தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே வாவா, காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் வா. அல்லையூராம் எம்மூரில் அமைந்திருக்கும் ஆலயங்கள் எம்மை காப்பாற்றி வரும் இம்நலை தருவாய். தரணி எங்கும் தமிழ் பாட தாயே என்றும் பொருள் பாட ஒரு சூழலை உம்மை அம்மை வென்றாய். உம்மை பாட மரங்கள் எங்குமோ மகிழோடு மகிழ்ச்சி அம்மா. மனம் வீசிய 16 பிள்ளைகளை பேணி வந்தாள். பண்பு கொண்ட கணவருக்கு பணிவிடை செய்தாய். பூட்ட பிள்ளைகள் கண்டவதும் தொண்டர்கள் வயதி பொறுமையோ வாழ்வு பெற்ற அம்மாவை போற்றுகின்றோம். பிள்ளையை நாம் தோற்றிய தேடி வரும் நேரத்திலும் தோற்றுமெங்கும் தேடி வந்தாலும் உங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கும் வாழ அம்மா, உங்கள் மகிழ்த்தோடும் எங்களுடைய மகிழ்ச்சி. உங்கள் அன்புக்கும் எங்கள் பண்புக்கும் அம்மா, உங்கள் பாசத்துக்கும் எங்கும் நேசத்துக்கும் மேல் பல்லாண்டு வாழ இறைவனை வணங்குகின்றேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. வாழ்த்திய வள்ளங்கள் இறைவனை வணங்கி வேண்டி வாழ்த்துவதோடு பல்லாண்டு வாழ்க. உமக்காகவே நன்றியும் வாழ்த்துகளும். இந்தியாவிலிருந்து மகன் ரத்தினம், மருமகள் அனுராதா குமாரி, லெபனானிலிருந்து மகன் ஆனந்த குடும்பத்தினர், இலங்கையில் இருக்கும் மக்கள், மருமகள், பேரப்புரைகள், பூட்டான் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்து உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்களும் 90 ஆண்டுகள் உமக்காகவே உங்களை பிரிந்து சென்றிருந்தாலும் கடல் கடந்த தேசத்திலும் இன்னும் உங்களுடைய மகன் உங்கள் ஆழ்ந்த உள்ளத்திலே பணம் போல் தங்கம் போல் இன்னும் வாழ்த்து மனக்குரிய வாழ்த்துக்களோடு MS அனுஷ்கா சப்ரஸ்கிரிப்ட் விடைபெறுகிறது. நன்றி.